சென்னையில் ரவுடி கும்பலுக்கு இடையே ஏற்பட்ட மோதலால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். விவரங்களோடு செய்தியாளர் சாலமன் இணைந்திருக்கிறார். சாலமன், வணக்கம். என்ன நிகழ்ந்தது? விவரங்களை பதிவு செய்யுங்க. சென்னையில் கடந்த 2014ஆம் ஆண்டு ஜீவா என்பவர் கொலை செய்யப்பட்ட வழக்கானது ஜார்ஜ் டவுன் நீதிமன்றத்துல நடந்து வருகிறது. இந்த வழக்கு விசாரணையில சம்பந்தப்பட்ட தண்டையார்பேட்டையை சேர்ந்த ரவுடி லட்சுமணன், விழுப்புரத்தை சேர்ந்த கார்த்திக், பிரபாகரன், லோகேஷ் உள்ளிட்ட 5க்கும் மேற்பட்ட நபர்கள் நேற்று நீதிமன்றத்துல ஆஜராகிவிட்டு அதன் பின்னர் அவர்கள் இருசக்கர வாகனத்துல பாரிமுனை அந்த ராஜாஜி சாலையை நோக்கி சென்று கொண்டிருந்தனர். குறிப்பாக வடக்கு கடற்கரை காவல் நிலையம் எதிரே அவர்கள் இருசக்கர வாகனத்துல சென்ற போது அப்போது அங்கே 3 இருசக்கர வாகனத்துல 7க்கும் மேற்பட்ட நபர்கள் அவர்களை வெற்ற முயன்றிருக்கிறார்கள். இதுல இரு தரப்பினரும் மாறி மாறி கத்தி மற்றும் கட்டையால மாறி மாறி வெட்டியதுல அங்கு பரபரப்பு நிலவியது. உடனடியாக அருகிலேயே காவல் நிலையம் என்பதால போலீசார் உடனடியாக அங்க சம்பவ இடத்திற்கு அதுல சண்டையில ஈடுபட்ட 4 நபர்களை பிடித்து கொண்டு சென்றிருக்கிறார்கள். இதுல 2 நபர்கள் காயமடைந்திருக்கிறார்கள். அவர்கள் ராயப்பேட்டை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்ட நிலையில இந்த வழக்கு தொடர்பாகவும் போலீசார் மொத்தம் 3க்கும் மேற்பட்ட நபர்களை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இவர்களிடமிருந்து 3 இருசக்கர வாகனங்கள், அந்த ஆயுதங்கள் பயன்படுத்திய 3 கத்தி, செல்போன்கள் உள்ளிட்டவை கைப்பற்றியிருக்கிறார்கள். சிசிடிவி காட்சிகளை வைத்து மேலும் தப்பி ஓடிய நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். இந்த வழக்கானது இந்த கொலைக்கு பலியாகத்தான் இந்த சம்பவத்தை நிகழ்த்த திட்டமிட்டிருப்பதும் போலீசார் விசாரணையில தெரிய வந்ததை அடுத்து மேலும் சில நபர்களை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி சாலமன்.